இஸ் யுவர் ஷைலூஸ் லைஃப் ஸ்டைல். நம்மள நிறைய பேருக்கு ஐஸ்ல ரிங்கிள்ஸ் இருக்குது. ரிங்கிள்ஸ் ஏன் வருது, அதை எப்படி சால்வ் பண்ணலாங்கிறத நம்ம யாருமே யோசிக்கிறது இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம கண்ணாடி முன்னாடி போய் பார்க்கும்போது நம்மளோட ஐஸ் தான் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அந்த ஐஸ்ல கண்ணுக்கு கீழே ரிங்கிள்ஸ் இருக்கும்போது நம்மளுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிரும். ஐயோ ரிங்கிள்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க அதை ஸ்ட்ரெஸ் ஆக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் அது அதிகமாகுமே ஒழிய அதை கம்மி பண்றதுக்கு யாருமே முயற்சியே எடுக்கிறது இல்லை. ஏன் ரிங்கிள்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிஸி லைஃப்ல இப்போ யாருமே ஃபோனோ இல்லை டிவியோ லேப்டாப்போ கம்ப்யூட்டரோ யூஸ் பண்ணாம இருக்கிறவங்களே யாரும் இல்லை. தாத்தா பாட்டி காலத்துல பார்த்தீங்கன்னா ஃபோனோ இல்லை டிவியோ லேப்டாப்போ கம்ப்யூட்டரோ எதுவும் இருக்குல்ல, அதனால அவங்களுக்கு ரிங்கிள்ஸ்னா என்னங்கிறதுனே தெரியாம இருந்தது. ஆனா இப்ப இருக்கிற லைஃப்ல சின்ன குழந்தையிலிருந்து வயசானவங்க வரைக்கும் யாரை பார்த்தாலும் ரிங்கிள்ஸ் இருக்குது ரிங்கிள்ஸ் இருக்குது. ஏன் அதுக்கு சொல்யூஷன் இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா இருக்குது. அது என்ன நிலைங்கிறத வீடியோவோட கடைசி வரை பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ரிங்கிள்ஸ் வர்றதுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 6 to 7 hours யாருமே கரெக்டா தூங்குறதே இல்லை. ஏன் தூங்குறது இல்லை? ஸ்க்ரீன் டைம் அதிகமாயிருச்சு, அதனால நம்ம தூங்காம இருக்கிறோம். ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க ஸ்க்ரீன் பார்த்துட்டே தான் இருக்கிறோம். அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அதை பார்த்தாலுமே அதிலிருந்து நமக்கு சொல்யூஷன் வழி வேற ஏதாவது சொல்யூஷன் பண்ணி நம்மளோட ரிங்கிள்ஸை கம்மி பண்ணுறதுக்கு நம்ம பார்க்கணும். ஸ்க்ரீன் டைம் அதிகமாகும் போது கண்ணுக்கு கொடுக்குற மெயின்டெனன்ஸை நம்ம கொடுத்துட்டு தான் வரணும். இப்போ ஃபேஸுக்கு நம்ம ஃபேஸ் பேக் போடுறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் கண்ணை நம்ம யாருமே மெயின்டெனன்ஸ் பண்ணுறது இல்லை. நம்ம கண்ணுக்கு எப்படி மெயின்டைன் பண்ணலான்னா, ஃபேஸுக்கு நம்ம ஃபேஸ் பேக் போடுற அதே டைமில் கண்ணில் சின்னதாக பொட்டேட்டோவோ இல்லை குக்கியூம்பரோ ஏதாவது கட் பண்ணி வைக்கலாம். அப்படி ஒன்றும் இல்லைன்னா ஸ்பாஞ்சு எல்லார் வீட்லேயுமே இருக்கும். அதை தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு 2 கண்ணுலையும் வைக்கும்போது நம்ம ஃபேஸுக்கு எப்படி ஃபேஸ் பேக் ஒர்க் அவுட் ஆகுதோ அதே மாதிரி நம்ம கண்ணில் உள்ள ஹீட்டையும் கம்மி பண்ணுறதுக்கு இந்த ஸ்பாஞ்சு குக்கும்பர் எல்லாம் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ சம்மர் டைம் அதிகமாயிட்டே வருது. நம்மளோட பாடி நம்ம ஹைட்ரேட்டடாக வைக்கும்போது தான் நம்மளோட பாடியை நம்ம எந்த அளவுக்கு ஹைட்ரேட்டடாக வைக்கிறோமோ அதே அளவுக்கு நம்ம கண்ணுலையும் அது தெரியும். பாடி ஹைட்ரேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஃபேஸ் நல்லா க்ளோயிங்காக இருக்கும். ஃபேஸ் க்ளோயிங்காக இருக்கும்போதே நம்மளோட கண்ணுகளில் இருக்கிற நரம்புகளும் நல்லா ரத்த ஓட்டம் இதாகும் போது நம்மளோட கண்ணுகளில் ரிங்கிள்ஸ் கம்மி பண்ணலாம். அதனால உங்களோட பாடியை எப்பவுமே ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வெயிலில் டைரக்டாக போயிட்டு இருக்கு. நம்மளோட ஃபேஸில் இந்த யூவி ரேஸ் சன்னு மூலியமா யூவி ரேஸ் நம்மளோட ஃபேஸில் படும்போது எந்த அளவுக்கு டேன் ஆகுதோ அதோட டபுள் மடங்கு நம்மளோட கண்ணும் டேன் ஆகும். ஃபேஸோட ரொம்ப சென்சிட்டிவான பார்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐஸ் தான். இந்த ஐஸ் யூவி ரைஸ் டைரக்டாக படும்போது நரம்புகள் ரத்த ஓட்டம் இல்லாமல் இந்த விரிங்கிள்ஸ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால வெயிலில் போகும்போது கூலர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரீன் டைம் இப்போ அதிகமாயிட்டே வருது. அதே மாதிரி நம்மளோட வெயிலும் அதிகமாயிட்டே வர்றதுனால நம்மளோட பாடி ஹீட்டாக இருக்கும். பாடி ஹீட் ஆகுதுன்னா அது நம்மளோட கண்ணில் தான் தெரியும். ஃபர்ஸ்ட்டு கண்ணு கண்ணுக்கு கீழே ரிங்கிள்ஸ் எல்லாம் வரும்போது தான் நம்மளோட பாடி ஹீட் ஆகுதுங்கிறது நமக்கு தெரியும். பாடி ஹீட்டை கம்மி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, கொட்டெண்ணெயோ இல்லை நல்லெண்ணெயோ இல்லை தேங்காய் எண்ணெயோ 3ல் ஏதாவது ஒரு ஆயிலை ஒரு 2 drops வீக்லி ஒன்ஸ் நீங்கள் கண்ணில் விட்டுட்டு வரும்போது உங்களோட கண்ணில் உள்ள ஹீட் கம்மியாச்சுனாலே ரிங்கிள்ஸ் வராமல் நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி வீக்லி 2 ஏதாவது ஒரு எண்ணெயை ஹீட் பண்ணி தலையில் வச்சு குளிச்சுட்டு வரும்போது நம்மளோட பாடி ஹீட் கம்மியாகும் போது கண்ணில் உள்ள ரிங்கிள்ஸை கம்மி பண்ணலாம். நம்மள நிறைய பேருக்கு இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலில் மேக்கப் போடாமல் இருக்க முடியாது. மேக்கப் போடுறதோட நம்மளோட ஃபேஸில் இருக்கிற மேக்கப்பை எந்த அளவுக்கு நம்ம கிளியராக எடுக்கிறோமோ அதே மாதிரி நம்மளோட ஐ மேக்கப்பை ப்ராப்பராக ரிமூவ் பண்ணுறதுக்கு பழகிக்கணும். ஐ மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்கு எந்த ப்ராடக்ட்ஸும் தேவையில்லை. உங்கள் வீட்டில் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே தேங்காய் இருக்கும். தேங்காயை கொஞ்சமாக எடுத்துட்டு
ஐஸ் ஃபுல்லாக நல்லா மசாஜ் கொடுங்க. மசாஜ் கொடுத்துட்டு ஒரு ஸ்பாஞ்சு வச்சோ அப்படி இல்லைன்னா வெட் துணியை வச்சோ தொடச்சி எடுத்தீங்கன்னா உங்கள் கண்ணில் இருக்கிற ஐ மேக்கப் ஃபுல்லாகவே ரிமூவ் ஆயிரும். ஐ மேக்கப் கரெக்டாக ரிமூவ் பண்ணிட்டு வந்தீங்கனாலும் உங்களோட ஐஸில் இருக்கிற பிளாக் எல்லாம் கண்டிப்பாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுவரை நீங்கள் ஏன் ரிங்கிள்ஸ் வருதுங்கிறத பார்த்தீங்க. ரிங்கிள்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் சொல்யூஷன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஐஸ் கியூப்ஸ் வந்து நம்ம டைரெக்டாக கண்ணில் வச்சு மசாஜ் பண்ண முடியாது. அதனால தினமும் உங்கள் வீட்டில் இருக்கிற டீஸ்பூன் ஒரு 4 அணத்தை ஃப்ரீசரில் தூக்கி போட்டிங்கன்னா அது கொஞ்ச நேரத்திலேயே நல்லா சில்னஸ் ஆயிரும். அதை உங்கள் கண்ணில் வச்சுட்டு வரும்போது உங்களோட நரம்புகள் வந்து நல்லா புத்துணர்ச்சி ஆகும்போது கண்ணில் உள்ள ரிங்கிள்ஸை கம்மி பண்ணலாம். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி வீக்லி ட்வைஸ் இல்லை ஒன்ஸ் ஆகுது உங்களோட கண்ணுக்கு ஆயில் விட்டுட்டு குளிச்சு பாருங்க. உங்களோட கண்ணில் உள்ள ரிங்கிள்ஸை கம்மி பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு வர நேச்சுரலாக எப்படி ரிங்கிள்ஸ் எல்லாம் கம்மி பண்ணலாம், அதுக்கு என்னெல்லாம் சொல்யூஷன் இருக்குதுங்கிறத உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட வரும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நாளை இன்னொரு புதிய வீடியோவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை பாய்.